அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பால் ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் குச்சீஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து பால் எடுத்திருக்கேன். பார்த்தாலே தெரியும், 10 ரூபா பேக்கெட்டு. ஒரு பேக்கெட் பால் போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதுக்காக தான். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம பற்ற வச்சுக்கிட்டு பாலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா சுண்ட காய்ச்ச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமிங்கில் நம்ம கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. கொதிஞ்சிச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த டைமிங்கில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வந்து ஆற விட்ருவோம். 1/2 hour ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடு ஆறி இருக்கு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா கலரா தெரியும். இன்னமும் கொஞ்சம் ஆறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுவோம். மாத்திட்டு நல்லா அடிச்சு கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம மிக்சில விட்டு நல்லா அடிச்சாச்சு. இப்ப நான் வந்து ஐஸ் மோல்டு வச்சிருக்கேன். நம்ம ஐஸ் மோல்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிறோம். பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 மோல்டு எடுத்திருக்கேன். 6 மோல்டுல ஒரு பேக்கெட் பால், அதாவது 100 பால் வந்து 6 மோல்டுக்கு வந்து சரியா இருக்கு. இப்ப நம்ம வந்து போட்டு இப்ப நைட்டு ஃபுல்லா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதாவது 12 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில நம்ம எடுத்து பார்க்கணும். இப்ப நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்போ 12 மணி நேரம் காலையில எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து அந்த ஐஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த ஐஸை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியில் வச்சாலே வந்து ஈஸியாக வெளில வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு சாதாரண வாட்டரில் வந்து நீங்கள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வெளில வந்துடும். நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்து வெளில வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நமக்கு ரோஸ் மில்க் குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரோஸ் மில்க் குச்சி ஐஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியில் நம்ம ஐஸ் வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது வரும். நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ வெரி மச்.